ஹாய், இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பார்ப்போமா? சும்மா போர் அடிக்குது. நானும் என் சிஸ்டரும் பக்கத்தில் ஜெயச்சந்திரன் போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பினோம். போய் என்ட்ரன்ஸில் பார்த்தா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. நமக்கான யார் வாங்கி தருவா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பிள்ளைங்க எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இதை வாங்கி கொடுப்போம், எங்கள் அப்பாவுக்கு இதை வாங்கி தருவோம்னு மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா அழகாக பலூன்ஸ்லாம் ஒயிட் வித் ரெட்டில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்தந்த ஸ்பெஷல் டேக்கு அந்தந்த டெக்கரேஷன் போட்டு நல்லா கவர் பண்ணிடுறாங்க கஸ்டமர்ஸு. ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக பாக்ஸில் சூப்பராக வச்சுருந்தாங்க. என்ன வாங்குறதுன்னு சும்மா அப்படி வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சும்மா அப்படி வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருந்தது சொல்லிவிட்டு இதை எடுத்து பார்த்தா லைட்டு கூட இருந்துச்சு. 250 ருபீஸ்க்கு ஓகே தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தா செல்ஃபி ஏரியா நல்லா அழகாக எஸ்கலேட்டில் ஏறலான்னு போனால் சைடில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரி வாங்க எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு ஏறி நின்று செல்ஃபி எடுக்கலான்னு நான் ஹார்ட் காட்ட சொன்னால் உட்காந்து கையாட்டிகிட்டு இருந்தார். ரக்ஷிகா மட்டும்தான் மிஸ்ஸிங். அஸ்விதா வந்து ஹார்ட் காமிச்சா. அதுக்கப்புறம் அஸ்வின் வந்தான். அவளை வாடினா அப்பா கூட இருந்துட்டான். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே எதுக்கு போகணுன்னா, அஸ்வின்த்துக்கு நாளைக்கு டான்ஸ் கிளாஸில் ஃபங்க்ஷன். ஸோ ஷூ வாங்கலான்னு போகணும். ஷூவெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். சரி நம்ம ஏரியாவுக்கு போவோம்னு சொல்லி லேடிஸ் செப்பல் செக்ஷன் சைட் போனோம். எங்கே சுற்றி பார்த்தாலும் செப்பலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 செப்பல் எடுத்து போட்டு பார்த்தேன். பட் எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகலை. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகுது. இந்த செப்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் ரொம்ப சின்ன சைஸு. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஷூ வாங்கிட்டாங்க. சரி வாங்க ப்ரொவிஷன்ஸ்க்கு போகலான்னு போனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸிங் ஃபெரிடோ ரோச்சர், அப்புறம் பெய்ர்மெல்ட் சில்க், அந்த ஹாட் மட்டும் இருக்கலாம் மிடலில் அது. அதுக்கப்புறம் ரோஸஸ், ஒவ்வொரு ரோஸும் 30 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஓகே தான், நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இங்கே எவ்வளோ பரவாயில்ல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறையா பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க அவங்கவுங்க லவர்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ்க்கு. லாஸ்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் வாங்கி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன, டின்னருக்கு எங்கே போகலான்னு முடிவு பண்ணும்போது மதுரை ஆச்சு கிச்சன் எப்பவுமே போவோம். ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஒரு கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆர்டர் கொடுத்துட்டோம். சரி அதான் உட்காந்தோன்னே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்தோன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பொரிச்ச பரோட்டா சொல்லியிருந்தோம். ரக்ஷன்த்தும் குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லி அதை வாங்கினோம். ரக்ஷிகாக்கும் அவங்க அப்பாவுக்கும் பார்சல் வாங்கிட்டோம். வீட்டில் சாப்பிட்றேன்னு சொன்னாங்கன்னு. தந்தூரி சிக்கன் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி அதுக்குள்ள நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தந்தூரியும் வந்துடுச்சு. பயங்கர ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் இங்கே எல்லாமே. அதுக்கப்புறம் கலக்கி கேட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கலக்கி வந்துச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் கிரேவியும் கொடுப்பாங்க. நான்வெஜ் கிரேவி. நான் சொன்னேன்ல ஜூஸியாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட்டில் கோலி சோடா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாய்.